ஹாய்ப்பா, வெல்கம். நம்ம சேனலில் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே பார்ட் 1ல் ஆர்டிகல்ஸ் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த பார்ட் 2ல் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கொஷின்ஸ் அதில் என்னென்ன ஆர்டிகல் கேட்டிருக்காங்க அண்ட் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆர்டிகல் 360 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ ஆர்டிகல் 360 எதை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ 360 என்னது அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய அவசர காலநிலை நமக்கே தெரியும் 352. ஸோ மாநில அவசர நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஸ்டேட் எமர்ஜென்சியை பொறுத்தவரைக்கும் 356. அப்போது ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தவரைக்கும் 360. ஸோ அப்போது 360 எதை பற்றி பேசுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது எதை பற்றி பேசுது? ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி பேசுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ரைட்? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சியில் இன்னொரு ஆர்டிக்கல் உண்டு, அதை போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி பட் மேக்ஸ் எ ரெஃபரன்ஸ் ஐடென்டிஃபை தி ஆர்டிக்கல். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுப்பதில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காண்க, அல்லது இந்த பிரிவு எந்த பிரிவில் வந்து இந்த ஓபிசி பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 4, ஆர்டிக்கல் 17, ஆர்டிக்கல் 18 ஏ கிளாஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஆர்டிக்கல் 344 நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓபிசி ரிலேட்டடான ரெண்டு ஆர்டிக்கல் தான். ஒன்று வந்து 15ல் கிளாஸ் 4, ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 16ல் கிளாஸ் 4 அப்படிங்கிறது. ஸோ 16ல் கிளாஸ் 4 தான் குறிப்பிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951ல் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 17 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அன்டச்சபிலிட்டி பற்றி பேசுது, தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுவே 18 பொறுத்த வரைக்கும் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட்டங்களை ஒழித்தல், இந்த ராவ் பகதூர், திவான் பகதூர், ஸோ இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாமே யாரும் வச்சிருக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் பிரிட்டிஷாரால் வழங்கப்பட்ட பட்டங்கள். ஸோ இதை வந்து மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பற்றி பேசும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஆர்டிகல் 344 பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி கமிஷன் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசும். கமிஷன் அண்ட் கமிட்டி. ஸோ அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிலேட்டடான கமிட்டி அண்ட் கமிஷன், அதுவும் பார்லிமெண்ட்ரி கமிஷன்ஸை பற்றி குறிப்பிடக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 344 344 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மொத்தத்தை பார்த்துக்கோங்க. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு, 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டங்களை துரத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 அண்ட் 15 கிளாஸ் 4 தான் இந்த ஓபிசியை பற்றி குறிப்பிடும். அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் given below ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க. அப்போது எதை வந்து எந்த ஒரு பார்ட் அண்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் 1 to 5 அண்டர் பார்ட் 1, ஸோ ஆர்டிக்கல் 5 to 8 அண்டர் பார்ட் 3, ஸோ ஆர்டிக்கல் 5 to 11 அண்டர் பார்ட் 2, ஆர்டிக்கல் 8 to 11 அண்டர் பார்ட் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாலிடாக தெரிஞ்சதான். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை பற்றி குறிப்பிடுது, குடியுரிமையை பற்றி பகுதி 2 குறிப்பிடுது, அதுவும் ஆர்டிக்கல்
எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 11 வரைக்கும் குறிப்பிடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மீதியெல்லாம் சும்மா அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சும்மா அழைச்சி கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 1 to 4 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற வரை. ஸோ அடுத்து பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 35 வரைக்கும் போகும். 12 to 35 வரைக்கும் போகும் தேர்ட் பார்ட்டில். ஸோ ஃபோர்த் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியை பற்றி பேசும். டிபிஎஸ்பி 36லேருந்து 51 வரைக்கும் பேசும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் ரைட்டா. ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஸோ அதுவே பார்ட் 4A அப்படின்னு நம்ம பார்ப்போம். 51A வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பேசும். இது டிபிஎஸ்பி அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு. அதுக்கடுத்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி டேர்ம் ஸ்டேட்ஸ் அண்டர் தி ஆர்டிகிள் 12 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? இந்திய அரசியலமைப்பு உறுப்பு அல்லது சரத்து 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்குகிறது அல்லது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிகிள் 12 ஆர்டிகிள் 12 வந்து என்ன செய்யும் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும். முதல்ல ஒரு அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொண்டு வரும். ஸோ இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்படி நடந்துக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் உண்டு அப்படிங்கிறத 13 வந்து பேசும். 13 வந்து என்ன சொல்லலாம், சப்போஸ் மேலே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறினுச்சுன்னா அந்த சட்டமோ அல்லது அந்த நடவடிக்கையோ செல்லாதுங்கக்கூடிய அதிகாரம் உண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் 13 குறிப்பிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பார்லிமெண்ட், இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ஆல் ரீஜனல் அத்தாரிட்டிஸ், அனைத்து வட்டார அதிகாரிகள். ஸோ அதுக்கடுத்து ஆல் ரீஜனல் ஆர் அதர் jurisdiction of government of India located in or under the control of government of India, இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் அமைந்துள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் சரிங்களா. ஸோ எந்தெந்த குழுவெல்லாம் இப்போ இதில் கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இது ரெண்டும் வரும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட் 12 குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் பார்ட் 12 கீழே வரும் அப்படிங்கிறத நாம் பேசுகிறோம். ஸோ அப்போ மாநில அரசு, மத்திய அரசு, அனைத்து நிறுவனங்கள் எல்லாமே உள்ள வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரைட்டாக. நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து which article state that state shall strive to promote the welfare of the people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economic and political shall inform all the institution of the national life அப்படின்னு சொல்லலாம். அரசு தேசிய வாழ்வில் அமைவளங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல், நீதி நிறைந்த நிலவுவதான ஒரு சமூக முறைமையினை பயனுள்ள பாதுகாத்து மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்கு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நலன்களை வளர்த்தெடுப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசியல், சமுதாய, பொருளியல், நீதி இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட அரசாங்கம் வந்து செயல்படும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த எந்த ஆர்டிக்கல் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய பணிகளை பற்றி கேட்டாங்கன்னாவே அது கண்டிப்பாக டிபிஎஸ்பி கீழே வந்துடும். ஸோ அப்போ ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 38 கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 15, 16 கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 40 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டிக்கல் 15, 16 பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளில் நமக்கு வந்துடும். அது என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ 38, 40 இது ரெண்டு டிபிஎஸ்பியில் இருக்கும். அப்போ 38 எதை குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 எதை குறிப்பிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புற
அமைப்பான சரிங்களா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை அமைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. பஞ்சாயத்துகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 40. ஸோ அப்போ ஆர்டிகல் 40 பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடும். அதுவே ஆர்டிகல் 38 பொறுத்த வரைக்கும் எதை குறிப்பிடும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய டு செக்யூர் சோஷியல் டு ப்ரமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். மெயினாக அதுதான் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். மக்களின் நலனை மேம்படுத்துதல் ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 38 தான் வரும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய பெரிய டெஃபினிஷன் எதை பற்றி குறிப்பிடுதுன்னா மக்களினுடைய நலனை மேம்படுத்த அரசாங்கம் அரசியல் பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படிங்கிறது விஷயம் ரைட்டா. மீதி 15, 16 ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துடும். 15 எதை குறிப்பிடும் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஏற்றத்தாழ்வு அல்லது பாகுபாடுகளை குறைத்தல். அதுவே 16 பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடும். 40 வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடும். ஸோ அதுக்கடுத்து which of the following article says that the DPSP அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் cannot be enforced by கோர்ட் லா. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சரத்து அப்படி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 37, 38, 39, 40. அப்போ 40 இப்போ தான் பார்த்தோம் பஞ்சாயத். அதுவே 38 வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். புதுசாக இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ 39, 37 அதை பற்றி குறிப்பிடும். ஸோ அப்போ 37 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய நெறிமுறை அரசு நெறிமுறை வழிகாட்டும் கோட்பாடு இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகளினுடைய நடைமுறை பற்றி இது பேசுது. அப்ளிகேஷனை பற்றி பேசுது. ஸோ அதுவே 39 இதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் பின்பற்றப்படக்கூடிய கொள்கைகளை பற்றி பேசுது சரிங்களா. சரத்து 39 பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஃபாலோடு பை தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசாங்கத்தால் பின்பற்றப்படக்கூடிய கொள்கைகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ 37 எதை பற்றி குறிப்பிடும். அப்போ 37 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி. அதே 38 வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். 39 பிரின்சிபல் ஃபாலோடு பை தி ஸ்டேட்ஸ். 40 பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி குறிப்பிடும். ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 37 தான் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா டிபிஎஸ்பி எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் கண்டிப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கீழே வராது அப்படிங்கிறத 37 தான் பேசியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து The right to property was taken away as a fundamental rights by the 44th Amendment Act 1978 and converted as a legal right under the article. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 300A தான் கரெக்டு. 300A கொண்டு போய் வச்சுருப்பாங்க. பார்ட் 3ல் இருந்திருக்கும். அதை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பார்ட் எங்கே கொண்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் 12 கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் 31 இருந்திருக்கும். அதை 300A நகர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் சரிங்களா. 300A கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 சரியா. அதுக்கடுத்து The objective of Article 15 of Indian Constitution இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம். அடுத்து The state shall not
discriminate against any citizen on the ground of race, caste, sex, place of birth, etc. இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது. பெகரி இஸ் ப்ரொஹிபிட்டட், பிச்சை எடுத்தல் தடை செய்யப்படுகிறது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 years, 14 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களை தொழிற்சாலையில் பணியமர்த்துதலை தடை செய்கிறது. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை தடை செய்கிறது அல்லது தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் அது நமக்கே தெரியும். ஆர்டிகல் 15 எதை பற்றி குறிப்பிடும் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேறுபாட்டை தடுக்கிறதா இந்த ஆர்டிகல் 15. எந்த வகையிலும் வேறுபாடு காட்டக்கூடாது. அப்போது அன்டச்சபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டியை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவே குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸில் வந்து பணியமர்த்தக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை யார் பேசுகிறா அப்படின்னா ஆர்டிகல் 24 வந்து பேசுது. ஆர்டிகல் 24 வந்து இதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சரியா? இருக்கட்டும். அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்ஹுட், இந்த சைடு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எந்த சட்டப்பிரிவில் அதை பற்றி பேசியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்ஹுட், போதுமான வாழ்க்கை தரம், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், கண்ணியமான தர வாழ்வு, ரிப்போர்ட் டு ஒர்க் இல்லை, ரைட் டு ஒர்க்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட் டு ஒர்க் தான், ரைட் டு ஒர்க். ஸோ அதுக்கடுத்து பீப்புள்ஸ் வெல்ஃபேர், மக்கள் நலன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியை பற்றி பேசுது. எது எங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நமக்கு ஒன்று தெரியும், ஆர்டிகல் 38, 41, 43, 39 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ஆர்டிகல் 38, ஆர்டிகல் 38 அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ அப்போது ஆர்டிகல் 38 பொறுத்த வரைக்கும் எதை குறிப்பிடுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் பார்த்தோம், சரிங்களா? பீப்புளுடைய வெல்ஃபேரை பற்றி பேசும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புளுங்கும் போது ஆர்டிகல் 38 வந்து பீப்புள் வெல்ஃபேரில் வந்து உட்காரும், சரிங்களா? ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அப்படிங்கிறதுனால இது வந்து 1 வரும். ஸோ அதுக்கடுத்து ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து ரைட் டு இல்லை நம்ம இது பார்த்துக்கலாம். 39, ஆர்டிகல் 39 வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா சர்டைன் பிரின்சிபல்ஸ் ஃபாலோடு பை தி ஸ்டேட், அரசாங்கத்தால் சில அடிப்படையான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அரசாங்கம் வந்து சில அடிப்படை கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். ஸோ அதை பற்றி பேசுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் வந்து சில அடிப்படையான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது எங்கே அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அரசாங்கம் அவங்களுடைய எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் வெல்ஃபேரை, சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 39 பேசுது. அப்போ 39 எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அடுத்து இருக்கக்கூடிய ஆர்டிகல் 41, சரியா? ஆர்டிகல் 41 பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஒர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசுது, சரிங்களா? ரைட் டு ஒர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆர்டிகல் 41 வந்து பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்ஹுட், சரிங்களா? போதுமான வாழ்க்கை தரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 43 பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வந்து 3421 ஓகேவா? 3421 தான் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, எது என்ன விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக 43 பொறுத்த வரைக்கும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒர்க்கர்ஸை பற்றி பேசும், சரிங்களா? சரி, 43 பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி பேசுகிறதும் இந்த இதுதான், சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த கரெக்ட்லி த ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் த கரஸ்பாண்டிங் கான்ஸ்டியூஷனல் டெக்கோரைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள சரத்துகளை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டுடன் பொறுத்துக. எந்தெந்த கோட்பாடு இது கூடலாம் வரும்? ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 31, ஆர்டிகல் 245, ஆர்டிகல் 246,
சரிங்களா. டெக்ரைன் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்சஸ், ஆட்சி பரப்பிரிவினை கோட்பாடு, டெக்ரைன் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு, டெக்ரைன் ஆஃப் எலிப்ஸ் அண்ட் சர்வபிலிட்டி, இடைமறைப்பு மற்றும் பிரிப்படுத்தும் தன்மை கோட்பாடு, டெக்ரைன் ஆஃப் எஸ்டீம் டொமைன், சொத்தெடுப்புரிமை கோட்பாடு, செத்தெடுப்புரிமை கோட்பாடு. ஸோ அப்போது இதெல்லாம் எங்கெங்கே பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டதும் கிடையாது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 13 பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறுதோ அது எல்லாமே செல்லாது அப்படிங்கக்கூடிய அறிவிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த குறிப்பிடுது அப்படிங்கிறது தான் 13. ஸோ இதை அப்போ 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைமறிப்பு மற்றும் பிரிப்படுத்தும் தன்மை அப்படிங்கிறது வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு சட்டத்தை ஆராய்ஞ்சு இந்த சட்டத்தில் சிக்கல் இருக்குது, இந்த சட்டம் வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால இதை நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 31 நமக்கே தெரியும் சொத்துரிமை. ஸோ அந்த சொத்துரிமையை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆர்டிகல் 31. இப்போ ஆர்டிகல் 31 பொறுத்த வரைக்கும் சொத்துரிமையை பற்றி பேசுது, அந்த சொத்தெடுப்பு உரிமை அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அது இங்கே வந்துடும், சொத்தெடுப்பு உரிமை இங்கே வரும். ஓகேவா. 3, 4. ஸோ அதுக்கடுத்து 2, 4, 5 245. சரிங்களா. இப்போ 245 எதை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லா மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை தி லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா. இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்திய மாநில உறவுகளில் இது வருது. ஸோ அதுவும் எந்த உறவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சட்டமன்றம் தொடர்பான உறவுகள். அப்போது மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு என்ன ஒரு அதிகாரம் உண்டு, அதுவே மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு என்ன ஒரு அதிகாரம் உண்டு அப்படிங்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எங்கே அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி பரப்பிரிமை கோட்பாடு. சரிங்களா. இந்த டெரிட்டோரியல் நெக்ஸஸை பற்றி குறிப்பிடும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் என்ன, அதில் அவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிடும். 2, 4, 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் 7 நம்ம பார்த்துருக்கலாம். சரிங்களா. எந்தெந்த மேட்டர்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு, அதுவே மத்திய அரசுக்கு எந்தெந்த பிரிவுகளில் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறதா 2, 4, 6 அப்படிங்கிறத பார்க்குறோம். மாநில அரசுக்கு என்ன உரிமை உண்டு, மத்திய அரசுக்கு எந்த சரத்து உண்டு, ஐ மீன் எந்தெந்த சப்ஜெக்டில் அதிகாரம் உண்டு 2 பேருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த 2, 4, 6. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 2. சரியா. ஸோ அப்போது 3, 4, 1, 2. சரிங்களா. 3, 4, 1, 2 தான் இதனுடைய இது. ஸோ இது மாதிரி கேட்டதில் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. மேபி அது வந்து நமக்கு வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தெரிஞ்சுட்டு ஸோ அதை வச்சு இந்த சைடு இருக்கிறத ரிலேட் பண்ணி பார்க்க தெரியணும். ஸோ அதன் மூலமாக நமக்கு இதை ஆன்சர் கிடைக்கும். எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு 10 கொஷின்ஸை நாம் பார்க்குறோம். இதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டது தான். ஸோ என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகேப்பா. தேங்க்யூ.